வணக்கம் viewers, welcome back. First comment, Naresh, I am using not Buds 3 Pro. I had microphone issue from left side of my buds after 8 months of usage. Called the support, they checked through the call itself and said they can replace through pickup and delivery. Or second option, you can visit service center. They will check and provide replacement. I visited the service center and in 2 days I got the new device. This is my second time I got the replacement for the TWS from OnePlus. Previously I used OnePlus Buds Z. Okay. அதுலயும் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு போல. OnePlusல சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 10 out of 10 தான் சொல்லியிருக்காரு. ஓகே, அதான் நம்ம நண்பரே என்ன சொல்லிட்டாருன்னா ரிப்ளை பண்ணியிருந்தாரு அதுக்கு ஒரு மெயில். என்ன சொன்னாருன்னா செக் பண்றேன் ப்ரோ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, நல்லது. செக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க இப்பலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வாங்கினோடனே கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி இருந்துச்சா ரீசெட் பண்ணி பாருங்க பட்ஸை. எஸ், அப்படி ஃபிக்ஸ் ஆகலன்னா போனீங்கன்னா உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. அடுத்து செல்வா கார்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, நானும் OnePlus நாட் பட்ஸ் 3 Pro தான் வாங்கினேன். பட் பிளிங்கிட்ல வாங்கினேன். பேட்டரி ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு ப்ரோ. வாங்கின 5 டேஸ்லேயே 18 hours கூட பேட்டரி வரல. நான் 60 to 70% வால்யூமில் தான் கேட்பேன். ஒரு 4 to 5 hours யூசேஜுக்கே 3 to 4 days தான் அதாவது யூஸ் பண்ணேன். உடனே கேஸ் ரெட் கலரில் வந்துடும். சரின்னு சர்வீஸ் சென்டர் போயிருந்தேன். அவங்க 2 days செக் பண்ணிட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. 5 to 6 days வச்சுருந்தோம். நாங்கள் ஃபுல் டே யூஸ் பண்ணோம், நல்லா தான் இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. வெறுப்பாயிருச்சு. இப்போ வாங்கி 6 months ஆயிருச்சு. 18 hoursலேருந்து இப்போ 10 hoursக்கு போயிருச்சு. 1 to 3 times 1 to 3 times அதுவும் 4 to 5 hours கூட இல்ல. 1 to 3 times அதுவும் 4 to 5 hours கூட இல்ல. அதாவது இது பட்ஸோட லைஃப். சில நேரம் கம்மி டைம் யூஸ் பண்ணிட்டு பட்ஸை உள்ள வச்சா ட்ரைன் ஆயிருது. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி ரியல்மி பட்ஸ் Air 6 யூஸ் பண்ணேன், செமையா இருந்துச்சு. அதுல பேட்டரி அண்ட் சவுண்டு செமையா இருக்கும். ட்ரெயின்ல கேஸை மிஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் பட்ஸை இறங்கி மொத்தமா பட்ஸோட இறங்கி மொத்தமா முடிஞ்சிருச்சா? சார்ஜ் இறங்கி முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு போல. சரி, எல்லாமே OnePlus பேட்டரி செமையா இருக்குன்னு சொல்றாங்களேன்னு இதுக்கு நான் வந்தேன். டோட்டலி டிசப்பாயிண்டட். ஆனா இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க வாங்கி இப்போ கிட்டத்தட்ட எத்தனை மாசம் ஆயிடுச்சு போட்டிருக்காரு. ஆனா வாரண்டி இருக்குல்ல. வேற சர்வீஸ் சென்டர் செக் பண்ணி பார்க்கலாம்ல. அந்த நாய் ஹெல்ப் பண்ணா வேற சர்வீஸ் சென்டர் செக் பண்ணி பாருங்க. வர இந்த மாதிரியான அந்த ஆத்தரைஸ்டுங்கிற பேர்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர் பண்ற அளப்பறை தாங்க முடியல. ஒருத்தன் வந்து ஒழுங்கா பண்றான், ஒருத்தன் கேவலமா பண்றான். ஆனா டோட்டல் பிராண்டுமே சரிப்படி தான். சீரியஸா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ரீசெண்டா என்னாச்சுன்னா, நம்ம குமரன் இருக்கால பக்ஸ் பரிதாபம், அவன்கிட்ட இருந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கி ஷாமிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா? சூப்பர். 14 சம்பவம் பண்ணது. மொத்தமா கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலான்னு போவோம் சிவா. இன்ஸ்பெக்ட் பண்ணலான்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். நான் இப்போ சர்வீஸ் சென்டருக்கு டேரக்டா அப்படியே இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மாதிரி வேகமா போலான்னு பார்த்தா, பெரும்பாலும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நேரா உள்ள என்ட்ரு ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க வளைஞ்சே வரமாட்டாங்களா. அப்ப என்னன்னா, சார் வரும்போது சொல்லிட்டு வாங்க சார். ஸோ அப்படிதான் இருக்கான். நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரொம்ப அப்படி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் என்கிட்ட நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து இந்த எவிடன்ஸோட உங்களை மிரட்டுனா அவங்க கொஞ்சம் கரெக்டா நடந்துப்பாங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். நம்ம மக்கள் கிட்ட தான் சொல்றேன், நீங்க வந்து எனக்கு இப்போதைக்கு என்னால முடிஞ்சா நான் வந்து OnePlusக்கோ இல்லாட்டி விவோக்கோ நீங்க என்ன பண்ண முடியும்னா, உங்களோட கான்வர்சேஷன் வித் தம் இல்லாட்டி வந்து உங்களோட ஜாப் ஷீட் இந்த டீடைல்ஸ் நீங்க அனுப்புனீங்கன்னா கூட நம்மளால முடிஞ்சா அவங்களை வந்து ரீச் பண்ணி பார்ப்போம். சரியா? ஷாமில எனக்கு என்ன பிளஸ்னா, ஓப்பனா சொல்றேங்க, போனர்னால நான் ஒர்க் பண்ணேன். ஷாமி, போக்கோ, ரெட்மி இதுல எல்லாம் பிரச்சனைனா, போனர்னால நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க என்னோட கொலீக் யாரு அப்படின்னும் போது சந்தீப். ஸோ சந்தீப் இப்போ போக்கோ அப்புறம் ஷாமி, ரெட்மி இது எல்லாத்துலயும் இருக்கிறனால என்னால இந்த மாதிரி பிரச்சனை எடுத்துட்டு போய் கொடுக்க முடியுது. இதே மாதிரி எனக்கு ஆசை தான், OnePlusல கொடுக்கணும், விவோல கொடுக்கணும், ஓப்போல கொடுக்கணும்னு ஆசை தான். பிரச்சனை என்னன்னா, அங்க வந்து எனக்கும் இதுக்கும் நடுவுல ஏஜென்சி வந்துருது. எதுவுமே மேல போகாது. நான் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் சஜஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். அதாவது ப்ராப்ளம்ஸை வந்து நான் ஃபீட்பேக்கா கொடுத்துருக்கேன். ஏதாவது நடந்துச்சு நடக்கல. ஆனா இங்க நடந்திருக்கா? அவ்வளவுதான். இங்க நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. ஏன்னா 15 Ultraல இடையில ஒரு அப்டேட்ல என்னாச்சுன்னா ஜெல்லி எஃபெக்ட் வந்துச்சு வீடியோல. அந்த எஃபெக்ட் வந்து இப்போ வரைக்கும் சிவில இருக்கு. சரி, ஆனா 15 Ultraல ஜெல்லி எஃபெக்ட் நடுவுல வந்துச்சு. அது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை. ரிப்போர்ட் பண்ணோம், ஒரு அப்டேட் வந்துச்சு, ஒரு செக்யூரிட்டி பேட்ச் மாதிரி. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு கான்டாக்ட் இருக்கும்போது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்களோட டேட்டாவை கொண்டு போய் கொடுக்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்ல, உங்க ஏதாவது ஒரு ஊர்ல இந்த மாதிரியான பிரச்சனை இருந்து உங்ககிட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்கு, ஜாப் ஷீட் இருக்கு அப்படின்னா உங்களோட சிச்சுவேஷனை எவிடன்ஸோட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, ஏன்னா குமரன் என்ன பண்ணான்னா, ஜாப் ஷீட்டும் கொடுத்தான், அவன் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கின எல்லா டீடைல்ஸும் கொடுத்தான். பிளஸ் அந்த கேமரா சென்சார் மேல வந்து ஃபிங்கரை வச்சுட்டாங்க அவங்க திரும்ப ஓட்டும் போது. சென்சார் மேல, அதாவது எப்படின்னா மேல இருக்க லென்ஸ் மேல வச்சிருக்காங்க லூஸ், அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே தெரியுது. ஏன்னா அவரை வச்சு தான் அந்த போனே டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். இது வரைக்கும் அவங்க கிட்ட 14 Ultra வந்ததில்ல போலன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தான். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருந்தது. அதை கொடுக்கும்போது என்ன ஆயிடும்னா, எவிடன்ஸோட அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு டேட்டா வேணும். ஓகே, ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, ஐம் யூசிங் ரியல்மி P3 Ultra. 4 மாசமா யூஸ் பண்றேன். ரியல்மி 7 Android 16 அப்டேட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கு ப்ரோ, எந்த பக்கும் இல்லை.
அனிமேஷன் பட்டர் ஸ்மூத்தாக இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டர் தென் பிஃபோர், சார்ஜ் ட்ரெயின் ரொம்ப ஆகுதுன்னு பிஜிஎம்ஐல 2 டீம் டெத் மேட்சஸ் ப்ளே பண்ண ஆஃப்டர் அப்டேட்டு. அப்புறம் இந்த மாதிரி லேகோ இல்லாட்டி ஃப்ரேம் ட்ராப்போ இந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஓகே. ஜிடி மோடு பட் சார்ஜ் ட்ரெயின் மட்டும் 90ல இருந்து 80க்கு வந்துருச்சு. அண்ட் அனிமேஷன் ரொம்ப பேட்டரி ட்ரெயின் ஆகுது. இதை மட்டும் நெக்ஸ்ட் பேட்ச்ல அப்டேட்ல சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ மொத்தம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் ஆயிடுச்சு, ஸ்மூத்தா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஈவன் இந்த ஆக்சிஜன் வாய்ஸோட இதுமே அதான் சொன்னாங்க, நாடு 4ல நல்லா இருக்கு, பட் ஆனால் பேட்டரி லைஃப் வந்து 1 hour குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. முன்னாடி 7 hours வந்துச்சு, இப்போ எனக்கு 6 hours தான் வருது அப்படின்றாங்க. அது போகிற போக்கில் அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓஎஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு. கரெக்டு. ஆனால் எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகும்னா, எப்பயுமே பேட்டரியோட ஹெல்த்தும் டிட்டோரியேட் ஆகும்போது டிவைஸோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் டிட்டோரியேட் ஆகும். ஏன்னா அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஒரு சில பேர் நாடு 4 இப்போ ரீசெண்டாக வாங்கியே சொல்கிறாங்க. அது வந்து கொடுமை. ஏன்னா சேலில் 20-25க்குலாம் வந்துச்சுல்ல. ஏன்னா ஆப்பிளில் ஞாபகம் இருக்குல்ல ப்ரோ, ஆப்பிள் என்ன ஆகும்னா பேட்டரி ஹெல்த் குறைய அந்த பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா டிராப் பண்ணிரும். அது ஆப்பிள்ல அது வந்து தெரியும். அப்புறம் வெறுத்து போய் என்ன பண்ணிட்டான், அந்த பர்ஃபார்மன்ஸ் டிராப்ங்கிறது இப்ப பண்றது இல்லன்றனால என்ன ஆயிடுது, பேட்டரி வேகமா ட்ரெயின் ஆகுது. ஏன்னா 75% தான் ஹெல்த். அந்த லிக்விட் கிளாஸ் வந்து சம ஜிபி ஹெவி, அதனால உண்மைதான் 24 மணி நேரம் ஓடிட்டே இருப்பாங்க ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஆனா இதுல அனிமேஷன் யூஐ லெவல்ல இப்போ எங்கடா இது இந்த யூஐலாம் இருக்குல்ல, இதுல உள்ள அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கு. இது iOS 26 சொல்றேன். அனிமேஷன்ஸ்லாம் எல்லா இடத்துலயும் அனிமேஷன் வந்திருக்கு. எனக்கு அது வந்து பீட்டானால தெரியல, ஆனா அப்படியே இது அனிமேஷன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்கு எல்லா இடத்துலயுமே. கரெக்ட். உங்களுக்கு டெலிகிராம்ல ஃபர்ஸ்டே வந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்களே. டெலிகிராம்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்திருக்கு. நான் என்ன நினைச்சேன், அது எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா யாரும் வரலன்றாங்க. அப்புறம் சுடருக்கே வரல. அப்பதான் தெரிஞ்சுது, ஓகே நம்ம எப்பயோ யூஸ் பண்ணும்போது என்ரோல் பண்ணனால வந்துருச்சு அப்படின்னு. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார் அப்படிங்கிற நண்பர், அண்ணா இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் வேற டெமோ மொபைல், அதை வர டெமோ மொபைல் Xperia 5 Mark 4 Agent 1 டிவைஸ்லாம் வாங்கலாமா, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆப்ஷன் சொல்கிறாங்க 2 to 3 வருஷன் பிஃபோர் இருக்கிற ஃப்ளாக்ஷிப், அதை 2-3 வருஷம் முன்னாடி இருக்கிறது வாங்கலாமா, ரொம்ப நாள் சந்தேகம். நாங்கள் ஆக்சுவலாக இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டை பற்றி போடாத வீடியோவே கிடையாது. நம்ம கௌதம் ப்ரோவை நான் வந்து 2024ல ஐக்கூ மீட்டிங்ல சந்திச்சேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பொழுதுனைக்கும் நான் எவ்வளவு செகண்ட்ஸ் டிவைஸ் பத்தி பேசியிருக்கேன், அவருக்கும் தெரியும். வீடியோஸ் நிறைய அதை பத்தி தான் இருக்குமே, நாங்க இது வாங்கணும் அது வாங்கணும் இது போட்டிருக்கோம் இது நல்லா இருக்கு. அப்ப என்னாச்சுன்னா ரியாஸ் ப்ரோக்கு பர்சனல் இஷ்யூ, அதனால அவரால் கொஞ்சம் நடுவுல பண்ணல. ஆமா, அதனால அவரால் பண்ண முடியல, அதனால நானும் பண்ணல. எனக்கும் என்ன பயம்னா செகண்ட்ஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்பேஸ் தான். இப்போ அந்த டைம்ல வந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த OnePlus லைன் இஷ்யூ பயங்கரமா வர ஆரம்பிச்சிச்சு, அதனால அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல கொடுமை என்னன்னா ப்ரோ, நம்ம இப்போ நான் ஒரு ஃபோன் வச்சிருக்கேன் ப்ரோ, இந்த ஃபோன் நான் எங்கேயோ தெரியாம பக்கெட்ல போட்டுறேன் தண்ணியில, அப்புறம் எடுத்து காய வச்சு ட்ரெயின் பண்ணி, நம்ம பீட்டர் ப்ரோ தான் இருக்கிற நண்பர் இருக்கவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து பேக் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள ஃபுல்லா ப்ளோ பண்ணிட்டு ஐபி வச்சு தொடச்சு எல்லாம் பண்ணிடுறேன். நல்லதுதான் பண்ணிருக்கேன். எல்லாம் பண்ணாலும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே சொல்ல மாட்டாங்க. ஆமா, எவ்வளவு பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடென்ட் சொல்லுவாங்க. அதனாலே என்ன ஆயிடுதுன்னா செகண்ட்ஸ் மார்க்கெட் ஒரு பயம் வந்துருக்கு. சோ இந்த மாதிரி பயங்கள் எல்லாரும் நம்மள மாதிரி போன் வந்து சேஃபா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சோ இந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு வாங்கணும். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன், எப்பயும் பழக்கப்பட்ட கடைகள்ல வாங்குறது பிரச்சனை இல்ல. ஏதாவது ப்ராப்ளம்னா திரும்ப அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவங்க யார் அந்த அவங்களே எடுத்துப்பாங்க அந்த டிவைஸ். நீங்க அது ஒண்ணு ப்ரோ, இப்போ டிவைஸ் யார்ட்ட இருந்து வாங்குனாங்கன்னு அவங்க டேட்டா வச்சிருப்பாங்க. இப்போ இந்த டிவைஸா, இந்த IMEI நம்பரா, இது வந்து நான் இவன்ட்ட வாங்கினேன்னு சொல்லி அவங்க ஃபோன் நம்பர் போட்டு வச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு கால் பண்ணி கேட்கலாம், டேய் என்ன இது பிரச்சனை, என்ன பண்ண உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஏன்னா அந்த ஃபினான்ஸ்ல வாங்கிவிட்டு அந்த இது எடுத்துட்டு போயிருவாங்க பஜாஜ் லோகோ. அப்புறம் சரி நம்ம இப்போதைக்கு ஓடுதுன்னு வச்சிருப்போம், அவன் வந்து கெட்டலன்னா போனை லாக் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்றது? ஏன்னா இந்த மாதிரி இது கமெண்ட்ஸ்லாம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இது காமனா வரும். ப்ரோ யூஸ் மார்க்கெட்ல வாங்கினோம் ப்ரோ, ஃபோன் லாக் ஆயிடுச்சு காசு கட்ட சொல்றாங்க ப்ரோ. எங்க யார்ட்டையா வாங்கினேன்? ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் Xperia 5 Mark 4 வந்து வாங்கலாம். ஆனா லைன் இஷ்யூ வருமானு எனக்கு இப்போதைக்கு தெரியல. நான் வந்து ரெடிட் இதெல்லாம் போய் செக் பண்ணோம். ரேரா இருக்கு ப்ரோ, ரேரா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல, ரேரா இருக்கு. Agent 1 வந்து சோனி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்கான்னா த்ராட்டில் பண்ணிடுறான், ஃபுல்லா பண்ணிட்டான். ஆமா, அந்த போஸ்ட்ல கோச்சிட்டு கடந்து இப்போ வந்து அடிச்சு படுக்க வச்சிட்டான், நீ உட்கார்ந்து ஒன்னும் கிளிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதான் இது வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னா சிம் போடாம யூஸ் பண்ணிக்கோங்க, ஜாலியா மல்டிமீடியா வச்சுக்கோங்க, முடிஞ்சு. ஆனா என்னது இது, அதாவது ஒரு மெயில் போட்டு நீங்க பார்க்கல அந்த வருத்தத்துல சொல்றாரு தமிழ் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவரு. நீங்க வந்து உங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறது தப்பு இல்லை, அதை இப்படிதான் தெரிவிப்பீங்களா? எனக்கு அதுதான் கொடுமையா இருக்கு. சில சமயங்கள்ல பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேச முடியுமானா இதோட அசிங்கமா பேச தோணும். ஆனா நான் பேச மாட்டேன். என்ன பண்றது, பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கனால பேச முடியாது. நீங்க வந்து இப்போ இப்படி போடுறத பத்தி பிரச்சனை இல்லை ப்ரோ. எவ்வளவு பேர் எவ்வளவு டீடைல்ஸ் நம்ம அனுப்பியிருக்காங்க. சிலதெல்லாம்
நான் படிக்க முடியும், எமர்ஜென்சி அர்ஜென்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி போடும்போது என்ன ஆயிடும்னா அவங்க ஃபோன் வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சிடும். அவங்க என்ன வாங்க போறாங்கன்றத கூட நான் ஒரு கண்டா பண்ணலாம். ஆனா இப்ப நிஜமா டைம் பத்த மாட்டேங்குது. எஸ்ஆருக்கு எங்கேயோ இருக்கா, நான் எங்கேயோ இருக்கேன். இப்ப டிராவல்லாம் வேற ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன ஆகுது, அதுக்கு நான் ரிப்ளை மட்டும் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவேன். ரிவ்யூக்கு நான் ரிப்ளை பண்ணி என்ன யூஸ்? இது எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் 30,000 ரூபாய் பட்ஜெட் சொல்லுங்கன்னு சொல்லி வரும், அதுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும். ஆனா இதுக்கு ரிவ்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிட்டாலும் என்ன பிரச்சனை, ரிவ்யூல திரும்ப படிக்கும்போது அது 100 மாத்தணும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதனால அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு ப்ரோ. இப்போ இந்த நம்ம கம்யூனிட்டி டேப் தான் ஓப்பனா இருக்கு யூடியூப்ல, அங்க போய் நீங்க உங்களோட ரிவ்யூ எல்லாம் பப்ளிஷ் பண்ணலாம், 10 இமேஜ் வரைக்கும் அட்டாச் பண்ணலாம். ஓகே, அது போய் செக் பண்ணுங்க, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு பாருங்க. தெரியல, யூடியூப் இப்பதான் அது ஓபன் பண்ணிருக்கான். எனக்கு ஒருத்தர் போட்டோம் ப்ரோ, ஆனா டெலீட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு ஆன்சர்ல. இதுதான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. அவங்க இப்பதான் அது ஓபன் ஆயிருக்கு. அது வந்து ஒரு 10 இமேஜ் போட்டேன், அடுத்த நாள் பார்த்தா டெலீட்டட்னு வருது ப்ரோ, அது காணோம் போட்டது அப்படின்னாங்க. சரி ஓகே, சரி நம்ம என்னன்னு பாப்போம் ப்ரோ. சரி போங்கடா டேய், அல்ட்ராவோட இது போங்கடா டேய். I have sent a message for long term review of S24 Ultra but you never posted it on any forum, which is showing ignorance. Very disappointing. Do not believe this review blindly. எந்த ரிவ்யூ blindly? அது ஏதோ S24 Ultra ரிவ்யூ போட்டிருந்தீங்கல்ல, யார் இவரு நிரஞ்சன் நினைக்கிறேன். Oh, there are a lot of issues in S24 Ultra. I am posting here as well. Note, I have used S22, S23, S24 Ultra. Let's start. Image quality from default mode 12MP is not good as previous generation. I used to get superb photos in S22 and S23 Ultra. Image quality from 50 and 200MP mode are just trash, as it is over processed and this is an issue in all the S series. What is the use of having those high res mode when the output is not at all good? You may not believe this display is not at all punchy as previous gen. It is just dull due to that shit anti-reflective coating. And they really ruined it due to the same reason. When you open camera app, then light is low. It will be really dark and you won't be able to see properly. Taking picture of moving object is absolute trash again, as you will get blurry photos always, and I really hate it since I can't capture cute moments of my kids, and this is a serious issue which Samsung need to address. 5 low light images videos have more noise due to small sensor size. என்னது பிரைமரி சென்சார் ஸ்மால் சென்சாரா? அதுதான் நாய்ஸ் வருதாங்க, நாய்ஸ் வரக்கூடாதான் அப்படி ஒரு இது லோ லைட்ல. அப்படி ஒன்று இல்லவே இல்லையா நம்மகிட்ட. லோ லைட்ல வந்து நாய்ஸே வர மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயே இது ஜோக்கா கூட இருக்கலாம். Xiaomi 15 Ultra தான் பயங்கரமா இருந்துச்சு. விவோவால கூட பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்க முடியல. விவோலையும் 1 inch சென்சார் தான் இருந்துச்சு எக்ஸ்டர்னல் அல்ட்ரா யூஸ் பண்ணும்போது. ஆனால் 15 Ultraல இருக்கிற 1 inch சென்சார் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு நான் லைவா வந்து அப்போ என்கிட்ட எவிடன்ஸே இருந்தது. ஏன்னா இதுல இருக்கிற பிரைமரி சென்சார் பீரோல எடுத்துட்டு இருந்தேன். அதே சுச்சுவேஷன்ல 15 Ultra ஆன் பண்ண உடனே ஏரியாவே பிரைட் ஆயிடுச்சு. பெரிய சென்சார்னால நைட் டைம்ல எடுக்கும்போது. ஸோ அது அந்த அளவுக்குலாம் வந்து இதுல எடுக்க முடியலங்கிறது வந்து நீங்க 3x போனீங்கன்னா கேவலமா இருக்கும் ப்ரோ. 1/4 inch கன்றாவியான ஒரு சென்சார். இதெல்லாம் நீங்க காரி துப்புனீங்கன்னா நாங்கள் தப்பா சொல்ல மாட்டோம். நான் இதில் உள்ள ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், வரேன் ஆன்சர் கண்டிப்பா தரேன் உங்களுக்கு. அப்புறம் தோ ஒன் யூ ஐ ஹேவ் கஸ்டமைசேஷன் ஐ ஃபெல்ட் இட் ஸ்டில் லாகி நாட் ஸ்மூத் அஸ் iOS ஆர் ஆக்சிஜன் OS. அப்புறம் ஏன் ப்ரோ வாங்கினேன் அப்படின்னு கேட்க தோணுது எனக்கு. இல்ல நிஜமாவே அப்படி வந்து S22 யூஸ் பண்ணியிருக்கேன், S23 யூஸ் பண்ணியிருக்கேன். iOS-ம் எனக்கு OnePlus-ம் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்குன்னா அப்புறம் ஏன் S24 Ultra வாங்கினீங்கன்னு கேட்க தோணும்ல. சாம்சங் உங்களுக்கான போன் இல்ல, அவ்வளவுதான். இல்ல பக்கத்துல இருக்கிற யாரையாவது நம்ம பாக்குறோம்னா ஃப்ரெண்டா இருந்தா எப்படி தெரியுமா, அப்புறம் என்ன நம்ம அப்படியே கேட்டுருவோம். இப்போ உங்களை வந்து அப்படி கேட்க முடியாம நரேஷ்லாம் அப்படிதான் செருப்பால அடிக்கிறோம். நாங்களாம் செம்மையா அடிப்போம். நரேஷ்லாம் அப்படி தெரியுமா இருக்கும். சரி விடு, இனிமே தோச்சு ஏன்னா ஃபேக்டர் தான் ப்ரோ. இப்போ நான் iPhone 15 Pro வாங்கியிருக்கேன். நான் வந்து பவர் பேங்க்லாம் டெஸ்ட் பண்ண முடியுதுங்கிற அந்த பாசிட்டிவ் இதை சொன்னேன். ஏன் சொன்னேன், நிஜமால பேட்டரி நிக்க மாட்டேங்குது, அதனால தான் நல்லா டெஸ்ட் பண்ண முடியுது. இதுவே நான் போக்கோ F8 Ultra பத்தி பேச வந்தேன். என்னத்துக்கு வந்தேன், இந்தோனேஷியால வந்து நாங்க வந்து கிளம்பும்போது 85 இருந்தது. நான் சென்னை வந்து ரீச் ஆகும்போது நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 25 இருந்ததுங்க. இதுக்கு இடையில என்ன பண்ணேன்னு சொன்னேன், நான் அப்படியே ஏர்டெல்லோட டாரிஃப் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். டவுன்லோட் பண்ணியிருக்கேன், கேம் ஆடி இருக்கேன், படம் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வரும்போது 25 இருந்தது. மொத்த டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 10 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. ஏன்னா அதான் ஃபிளைட் வர டிலே பண்ணி தொலைச்சாங்க. நார்மலா ஆக்சுவலா வந்து லிவிங்ஸ்டன், ஆமா அது ஏதோ ஒரு படம் இருக்குமே அந்த மாதிரி அங்கேயே தங்கிட்டேன். அப்படிதான் இருந்தது. அந்த மாதிரிதான் இருந்தது. அப்போ இந்த இடத்துல எனக்கு பவர் பேங்கோட யூஸே வரல, பேக்ல இருந்து எடுக்கவே இல்லை. ஆனா என் செல்லக்குட்டி 27,000 mAh பவர் பேங்க் வந்து இங்க வச்சிருந்தேன். அப்புறம் அந்த ஆமா அப்புறம் அந்த கேபிள் இருக்குல்ல, ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேனே, என்கிட்ட அந்த சாம்சங்கோட 1.8 கேபிள், அதை என்ன பண்ண பெல்ட்ல இப்படி 2 டபுள் ரோல் அடிச்சு வெளில கொண்டாந்து இப்படி விட்டுருந்தேன். ஒரு இடத்துல நான் நடந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி கேபிள் நடுவில் இருந்தது, கீழே தொங்கிட்டு இருந்தது பெருசா. ஏய் என்னடா அது அண்ணே, தப்பா இருக்குண்ணே, தப்பா இருக்கணும். அந்த நாடா இருக்கும்ல பட்டாப்பட்டி, அந்த நாடா மாதிரி அது வேற தனியா தொங்கிட்டு தப்பா இருக்கணும்.
இந்த சுச்சுவேஷன்லாம் எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா ஆல் தேங்க்ஸ் டு ஐபோன் தான். ஆமா அதுதான் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுத்துச்சு. ஆனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததா அதை கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் நிஜமா நல்லா இருந்தது. ஐபோன் வந்து ஹேங் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கேஷனலா ஹேங் ஆகுதுங்க. ஆமா ஒரு சில ஆப்ல எல்லாம் சொதப்புது, ஒரு சில ஆப்ல இப்ப சொதப்பதான் இருக்கு. கேம்ஸ்ல ஃப்ரேம் டிராப்ஸ் நிறைய தெரியுது அப்படின்னாங்க. ஸோ அது வந்து சப்ஜெக்டிவ். இப்போ நான் விளையாடுற கிளாஷ் ராயல்ல இருக்கா இல்லாட்டி ட்ரீம் கிரிக்கெட்ல இருக்கானா சத்தியமா இல்ல. மத்தவங்க எல்லாம் வந்து இப்போ பிஜிஎம் ஆடுவாங்க, சிஓடி ஆடுவாங்க, நான் அதெல்லாம் ஆடல. அதனால எனக்கு வந்து நான் சொல்லலாம் கேமிங்லாம் அல்ட்டியா இருக்குங்கன்னு நான் சொல்லலாம். என்னன்னு பார்த்தா பீச் பேக்கி ஆடின்னு இருப்பேன். நீங்க ஒத்துப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸுக்கே ஒருத்தர் போட்டிருந்தாருல அக்கேஷனல் ஸ்டட்டர்ஸ் லாக்ஸ் இருக்கு ப்ரோ, இல்லாமலாம் கிடையாது. அப்புறம் அந்த இது நீங்க ட்ரை பண்ணலாம் ப்ரோ, எக்ஸ்பர்ட் ரா மோடு. எக்ஸ்பர்ட் ரால நீங்க 24 MP எடுத்து பாருங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலா. அதுல வந்து நிஜமா நல்ல ரிசல்ட் வருது. என்னன்னா யூசுவலா அதான் சொல்றோம். அந்த 25 அல்ட்ராலையும் நான் எடுத்து பார்த்தேன். நான் திரும்பியும் சொல்றேன் ப்ரோ, சாம்சங் வந்து இஸ் நாட் ஃபார் ஆல்ன்றது தெளிவா தெரியுது, ஐபோனும் நாட் ஃபார் ஆல்ன்றது தெளிவா தெரியுது. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் கேஷுவல் யூஸ்க்கு இந்த ஐபோனையும் சாம்சங்கையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஷாமி போயிருங்க. எக்ஸாக்ட்லி ஃபாஸ்ட் ஷாட்டர் டப் டப்னு எடுத்துட்டு போலாம். 15 வாங்கிக்கலாம் நீங்க, போதும். நீங்க அதுல ஃபாஸ்ட் ஷாட்னு ஒரு மோடே இருக்கும், அவசியம் இல்ல, 15 போதும். ஃபாஸ்ட் ஷாட்னு ஒரு மோட் இருக்கும். அதுல போனா நீங்க இந்த மாதிரியான குழந்தைங்களையும் பெட்ஸையும் போட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு சில மோட்ஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிடலாம். என்ன ஃபில்டர் வேணும், என்ன கலர் வேணும், என்ன ஒயிட் பேலன்ஸ் வேணும், ஷட்டர் ஸ்பீட் என்ன அளவுக்கு இருக்கணும், ஐஎஸ் என்ன இருக்கணும், நீங்க ஃபர்ஸ்டே ப்ரீ டிஃபைன் பண்ணிடலாம். சோ நீங்க வால்யூம் பட்டன் இருக்கு இல்லையா, டபுள் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஷாட் உள்ள போயிடும். இப்போ நார்மலா எல்லா போன்லயும் வந்து டபுள் டைம் பவர் பட்டன் அழுத்தினா கேமரா ஓப்பன் ஆகுதுல, இதுல வந்து வால்யூம் டவுன் டபுள் டைம் அழுத்தினீங்கன்னா ஃபாஸ்ட் ஷாட் போகும். அந்த ஃபாஸ்ட் ஷாட்ல இன்னொரு செட்டிங் வைக்கலாம். அது என்னன்னா கேமரா வேக் ஆகும்போது ஒரு போட்டோ எடுத்துட்டு தான் வைக்கணும். ஓகே, அது வேணா டிசேபிள் பண்ணிக்கலாம். மொமெண்ட் மிஸ் ஆகாதுன்றீங்க. மிஸ் ஆகாது, தலைமை எழுந்தானாலே ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துருவான். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல நீங்க ஃபோக்கஸ் வர லாக் பண்ணலாம். ஆமா, நான் எடுக்க போறது வந்து எப்பயுமே இன்ஃபினிட்டி ஃபோக்கஸ் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த சென்சாரா இருந்தாலும் அது இன்ஃபினிட்டி ஃபோக்கஸ்க்கு நீங்க கான்ஃபிகர் பண்ணி வைக்கலாம். ஓகே, அப்ப என்ன ஆயிடும், நான் இப்ப எடுக்க போறவங்க வந்து ஒரு 10 அடி தள்ளி இருக்காங்கன்னா கூட அவங்க ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ப்ரோ. ஆனா இதெல்லாம் வந்து நீங்க சாம்சங்ல வாய்ப்பே இல்ல. நான் தான் சொன்னேன், நான் S25 வீடியோவே இப்போ போட்டிருப்பேன். அது வந்து மெர்சலா இருந்தது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல. கேமராலையும் வீடியோ நல்லா இருந்தது. லோ லைட்ல வீடியோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரைமரி சென்சார் மட்டும் தான் யூஸே பண்ண முடியுது. அல்ட்ரா வைடு வேலைக்கு ஆகல, 3x வேலைக்கு ஆகல, திரும்ப 5x தான் நான் போய் ஆகணும். 5xல லோ லைட்ல வீடியோ எடுப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் 1x இருக்கும்போது நான் ஏன் 5xக்கு போறேன், அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நான் மார்க் பண்ணி எடுக்கணும்னா கண்டிப்பா ஆர்டிஃபிஷியல் லைட் இருக்கிற என்வரான்மெண்ட்ல நான் ட்ரை பண்ணுவேன். யாரோ ஒருத்தரங்க நிக்கிறாங்க, அவங்கள மட்டும் நான் ஃப்ரேம் பண்றேன் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அந்த மாதிரியான ஒரு சில ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் சிச்சுவேஷன்ல 1xல எடுத்தோம்னா ஊரே தெரியும், எல்லாரும் தான் தெரிவாங்க, அவங்களும் தெரிவாங்க, இல்லாட்டி அவங்க பக்கத்துல போய் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 5x சென்சார் யூஸ் ஆகும், இல்லாட்டி வந்து பிரைமரி தான். மற்ற சென்சார் எதுவுமே வேலைக்கு ஆகாது. அது நமக்கு தெரியுமே ப்ரோ, எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தானே ப்ரோ இருக்கும். இப்போ நிரஞ்சன் வந்து அவனோட கருத்துக்களை சொல்றான் பாத்தீங்களா. நிரஞ்சன் வந்து ஒரு போட்டோ கையான்னு கேட்டீங்கன்னா போட்டோ மட்டும் தான் எடுக்கிறான். ஆமா, அவன் வந்து வீடியோ எல்லாம் நம்ம எல்லாம் எடுக்க மாட்டான். இப்போ நான் பாத்தீங்கன்னா வீடியோ அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கல்யாணத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு வீடியோ எடுத்திருந்தேன். நிறைய வீடியோ நானும் பப்ளிஷே பண்ணல. அப்படி பண்ணதுக்கே 30 நிமிஷம் வந்துருச்சு இருக்கிற வீடியோ எல்லாம் போட்டதுக்கு. ஸோ அதனால சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து என்னன்னா, நான் இதுல இருக்கிறது ஃபுல்லா படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்க இஷ்டம் ப்ரோ. பட் எனக்கு பட்டதை நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் வந்து சாம்சங்ல S22 வந்து யூஸ் பண்றேன்னு. எனக்கு வந்து நான் கரெக்டா சொல்லணும்னா நான் S2 இருந்து யூஸ் பண்றேன். கேலக்ஸி எஸ் வந்து நான் போனர்னாக்கு போயிட்டு தான் யூஸ் பண்ணேன், கேலக்ஸி எஸ். பட் நான் வெளியில நான் யூஸ் பண்ணது வந்து கேலக்ஸி S2ல ஆரம்பிச்சு இப்போ வர எஸ் சீரிஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லாமே எப்படி எவால்வ் ஆச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும். சொல்ல போனா சாம்சங் வந்து எப்போ One UI அடாப்ட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ப்ராசஸிங் அல்காரிதமே ஓரளவுக்கு பெட்டர் ஆச்சு. கரெக்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் சாம்சங் எப்படி இருக்கும்னா, நீங்க ரோட்ல இருக்கிற ரோட போட்டோ எடுக்கிறீங்கன்னா நம்ம ஊர்ல பவர் லைன் போகும், பவர் லைனுக்கு மேல வெள்ளை கோடு போகும். என்னடான்னு பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஷார்பன் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் லைன் சுத்தி போயிட்டு இருக்கும். சரியா, இப்படிதான் சாம்சங்கோட ப்ராசஸிங் இருந்தது. அதுல இருந்து வெளியில வந்ததே எப்போ அப்படின்னா One UI எவால்வ் ஆக ஆரம்பிச்சதுக்கு தான் வெளில வந்தாங்க. அதனாலதான் என்னாச்சுன்னா S10 வந்து ஸ்டாண்ட் அவுட் டிவைஸா மாறிச்சு. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் S10 வந்து சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்துச்சு. அப்புறம் One UI அப்டேட் வந்துச்சு. கரெக்ட். உங்களுக்கு அதாவது எப்படின்னா, சாரி இதுல சொல்றேன், இந்த S8லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இதோட வரும். கரெக்ட். ஆமா, S8க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா One UI ஃபர்ஸ்ட் One UI மட்டும் தான் வந்துச்சு நினைக்கிறேன். சரியா, ஏன்னா வரும்போது சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். One UI வந்ததுக்கு அப்புறம் S8 எல்லாம் விட்டான். ஆமா, அப்பதான் அந்த 100 மோடுக்காகவே ஃபுல்லா பண்ணி One UI ன்னு அந்த பேர் வச்சு வந்து சீரியஸா. சோ S8 வந்து பாத்தீங்கன்னா சமயா மாறிச்சு. S8 Note 8ல அப்பதான் வந்துச்சு. S10லாம் பிரிச்சு வேற லெவல்ல இருந்தது. அது அவங்களோட பீக் டிசைன் தாங்க. S10 சீரிஸ் வந்து பயங்கரமா. S10ல வந்து உங்களுக்கு கேமரா ப்ராசஸிங் சூப்பரா இருந்தது. அதனால தான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி தான். இப்போ எப்படின்னா S21 அல்ட்ரா யூஸ் பண்ணேன், S22 அல்ட்ரா யூஸ் பண்ணேன். அப்பயும் எனக்கு S10ல உள்ள அல்ட்ரா வைட் கேமரா தான் பிடிச்சிருந்தது. அவ்வளவு பெரிய கேமரா. ஸோ S10ல உள்ள S10 Plus நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த அல்ட்ரா வைட் எனக்கு பிடிச்சிருந்தது. அது வந்து Snapdragon 855 பேஸ்ட் வேற. நான் வச்சிருந்தது வந்து கனடியன் மாடல். அதை வச்சுதான் நான் சேனலுக்கு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ சில விஷயங்கள் மாறுது ப்ரோ, மாறலன்னா நான் சொல்லல.
இப்போ கூட பாருங்களேன் ஏஐ வந்து எல்லா போன்லயும் அதிகமாயிட்டே வருது. இப்போ ஐபோன்ல நான் வந்து இந்தோனேஷியால வச்சு வீடியோ எடுத்த வீடியோ எஸ்ஆர்கே என்ன சொன்னா, இப்போ கேமரா வாங்கியாச்சு, கேமரா வச்சு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம். அப்போ எஸ்ஆர்கே என்ன சொல்றான், வீடியோ நல்லா இருந்தது, ஆனா நான் வீடியோல ஏதாவது ஒரு சில ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன்னா உங்க ஃபேஸ் ஃபுல்லா முழுக்க டீன் ஆக்கி வச்சிருக்கு நாய்ஸ் சப்ரஸ் பண்றதுக்காக. இது நாங்க எவ்வளவு வீடியோல சொல்லியிருப்போம். இப்போ ஒரு பிக்சல்லயோ இல்லாட்டி சாம்சங்லயோ எடுத்தோம்னா எங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபேஸ் டீடைல்ஸ் தெரியும், வேர்வை தெரியும். ஆப்பிள் வந்து ஸ்மூத் பண்ணுது. ஓகே, அப்போ என்ன ஆகுது, சாம்சங்லயும் பிக்சல்லையும் நான் இப்போ வீடியோ எடுத்தேன்னா உங்களுக்கு பிடிக்காது. காரணம் என்ன, நீங்க என்ன சொல்லுமா சொல்லுவீங்க, நாய்ஸும் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆப்பிள் என்ன பண்றான், அவனோட நியூரல் ப்ராசஸிங் யூனிட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இது நாய்ஸ் ஃபுல்லா சப்ரஸ் பண்ணி சாஃப்ட் பண்றான். கரெக்ட். அப்ப என்ன ஆயிடுது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, பட் ஜூம் பண்ணா நல்லா இல்ல. ஆமா, இதுதான் இங்க வித்தியாசம் வீடியோல. பட் எல்லாருமே அந்த பார்க்க நல்லா இருக்குங்கிறத தானே பாக்குறாங்க. அதனாலதான் நம்ம அதை சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல எனக்கு நேச்சுரலான டீடைல் வேணும் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா அகைன் பிக்சலும் சாம்சங்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த 3 பேரை வச்சு பார்த்தா இப்ப இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி லோ லைட் சினாரியோல போகும்போது 1 inch சென்சார் கை கொடுக்கும். அப்ப என்ன ஆகுது, Xiaomi 15 Ultra இல்லாட்டி இப்போ X200 Ultraவே 1/1.28 தான். X100 Ultra எதுனா விவோ. அதே மாதிரி இப்போ வரைக்கும் ஃபைண்ட் பரவாயில்ல, X8 Ultraலாம் 1 inch, அதெல்லாம் 1 inch தான். ஆனா விவோ மட்டும் தான் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். விவோ நான் திரும்பியும் சொல்றேன், விவோ பத்தி இப்போ கூட ஒரு லீக் ஏதோ பார்த்தேன். அப்போ கூட நான் என்ன ட்வீட் போட்டேன்னா, நீ 10 inch 15 inch கூட யூஸ் பண்ணு, ஏஐ இல்லாம யூஸ் பண்ணா பரவாயில்ல. நீ எதை வந்தாலும் ஜாஸ்தியா இருக்கு, நீ எதை எடுத்துட்டு வந்தாலும் பெயிண்ட் அடிக்கிற, நல்லா இருந்துமே ஏன்டா ஏஐ போட்டு அடிக்கிற, ரொம்ப ஓவர். ஓகே, ஸோ இப்போ அது ஒன்றா ஆக்சிஜன் OS தான் சாஃப்டா அது ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றீங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ வாங்கின நான் என்ன ஜோக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட் தான் ப்ரோ, அந்த ஆதங்கம் எனக்கு புரியுது. மேட்டர் என்னன்னா, எய்தர் இந்த ஃபோனை வந்து நீங்கள் வெளியில் விற்றா லாஸ், நம்ம வாங்கிட்டோம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கிட்டோம், அது ஐஃபோனே வாங்கியிருந்தாலும் உடனே விற்கும் போது நமக்கு லாஸ் தான் ஆக போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று அந்த ஃபோனை வந்து உங்கள் வீட்டில் இருக்க யார்கிட்டயே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 1+15 அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் இந்த மாதிரியான ஏரியா பிடிச்சிரும். ஸோ இதில் நீங்கள் வந்து இன்னொன்று என்னன்னா, பல ஃபோன்களை டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் சில சமயங்களில் ஒன் யூஐ வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்றதும் புரியும், பிக்சல் யூஐ எப்படி நல்லா இருக்குன்றதும் அப்போ தான் புரியும். நான் பிக்சல் யூஸ் பண்ணிட்டு நான் வேறு எதுக்கு போனாலும் என்ன ஆயிடுதுன்னா, அப்போதான் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பேன். பிக்சல் வந்து என்ன ஒரு ஸ்மூத்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் கன்சிஸ்டன்டா இருக்கும். அந்த அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அனிமேஷன் எல்லாமே சூப்பர். அப்போ என்ன ஆகுது, நான் யூஐயோட நேவிகேட் பண்ணாலும் சரி, ஒரு சில சிஸ்டம் ஆப்ஸ்ல நேவிகேட் பண்ணாலும் சரி, அங்க எல்லா இடத்துலயுமே ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குல்ல, ரிலேபிளா. அந்த ஸ்மூத்னஸ் வந்து மத்த இதுல மிஸ் ஆகும் போதெல்லாம் எனக்கு வந்து பிக்சல் ஞாபகம் வரும். பிக்சல் ஆனா கம்ப்ளீட் ஃபோனான்னு கேட்டா கிடையாது. அப்போ இந்த யூஐ ஆஸ்பெக்ட்ஸ்ல எனக்கு பிக்சல் பிடிச்சிருக்கு. இப்போ ஐபோன் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நோட்டிபிகேஷன் வந்து அது வந்து அந்த கிளாஸ் யூஐல அப்படி பாப் ஆகிறது நல்லா இருக்கு, அப்படி பாப் ஆயிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுல நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நான் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறேன்னு வைங்க, அந்த யூஐ யூஎக்ஸ்ல அடிக்ட் ஆயிட்டேன்னா அப்ப எனக்கு என்ன ஆயிடும்னா, பேட்டரி நிக்கல, கரெக்ட், நான் பவர் பேங்க் வச்சுக்கிறேன், அந்த ஒரு மனநிலைக்குள்ள போறேன். அப்போ எல்லாமே கிடைக்கிற மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ நான் ப்ரோ மேக்ஸ் போலாம், ஆனா பட்ஜெட் எங்கேயோ போயிடுது, இன்னொன்னு பெருசாவும் இருக்கு. சோ இதுக்கும் நான் வந்து அடாப்ட் ஆகணும், ஹெவி வேற, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ரோ. அதனால நான் என்ன சொல்றேன், கம்ப்ளீட் ஃபோன் ஒன்று கிடையவே கிடையாது. நிரஞ்சனுக்கு S24 Ultra பிடிச்சிருக்கு, நான் அதனால தானே ப்ரோ சொல்றேன், எல்லாருக்குமே வந்து ஒரே டிவைஸ் பிடிக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு என்ன ரெக்வயர்ட் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரே ஒரு சேனலை பார்த்து முடிவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நம்ம ரீசெண்டா கரெக்ட்ன்றத பார்த்து வாங்குற கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த OnePlus Buds பத்தியான ஒரு வீடியோ கீழே தான் இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அவருக்கே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் ஒரு வீடியோ போடுறேங்கிறதுக்காக நான் சொல்றதை நம்பி நீங்க வாங்கவே கூடாது, ஏன்னா என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்ல முடியும். இப்ப நான் ஒரு நாளைக்கு 10 புஷ்அப்ஸ் எடுப்பேன், அந்த 10 புஷ்அப்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து ஓவர் த ரன் என்ன டிஃபரன்ஸ் வருது. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, 10 புஷ்அப்ஸ் தாண்டி நான் என்ன சாப்பிடுறேன், என்னோட ஸ்லீப் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் நான் சொன்னேன்னா 10 புஷ்அப் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா திடீர்னு ஒரு 100 நாள் கழிச்சு ஆளே அடையாளம் மாறிட்டேன்னு வைங்க. 10 புஷ்அப் பண்ணிட்டு போயிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்தா எங்க விளங்கும்? யாராவது ஒருத்தர் வந்து நானும் டெய்லி 10 புஷ்அப் எடுத்தேன், எனக்கு பாடி டிரான்ஸ்ஃபார்மே ஆகலன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேரியஸ் பிட்வீன் யூசர்ஸ். ஏன்னா ஒரே டிவைஸ் தான், ஆனா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன சிச்சுவேஷன் யூஸ் பண்றாங்க, என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க, என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க, இதை பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா எல்லாமே மாறும் ப்ரோ. அதனால யாரோ ஒருத்தரோட கருத்தை வந்து நீங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம், அதை ஃபுல்லா நீங்க கிராஃப் பண்ணலாம், அதை வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஆனா அதை பிலீவ் பண்ணி நீங்க டிவைஸ் வாங்கக்கூடாதுங்கிறத என்னோட கருத்தா இருக்கும் என்னைக்குமே. அதனாலதான் பல சேனல்கள் வந்து உயிர் வாழ்றதுக்கு இன்னொரு காரணமும் அதுதான். ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் நீங்க பார்க்கலாம். நம்ம இதுல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, டிவைஸோட பில்டை பத்தி நாங்க சொல்லிடுவோம், பேட்டரி லைஃப் கேஷுவலா யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம், கேமரா பத்தி கொஞ்சம் அதிகமா பேசியிருப்போம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா, நான் பர்சனலா யூஸ் பண்ணும்போது நான் இதான் சொல்லுவேன், கேம் அண்ணா எப்படி இருக்கு அப்படிலாம் நான் சொல்லி நீங்க பாத்துருக்கே முடியாது. நான் விளையாடுற கேம் ட்ரீம் கிரிக்கெட், அது எதுல போட்டாலும் விளையாட தான் முடியும். நான் பிக்சல் 3ல இப்போ போட்டாலும் என்னால் விளையாட முடியுது, அதெல்லாம் நான் ஒரு கேம்னு வச்சு நான் சொல்ல முடியாது. பட் நான் அதை விளையாண்டாலும் அதுல என்னால என்ன கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த FPS டிராப் ஆகுதா இல்லையன்றது மட்டும் சொல்ல முடியுது. அதனால யூசர் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து மாறதான் செய்யும். அதனால நீங்க அதை வந்து பிளைண்டா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? நீங்க எக்ஸ்பர்ட் போட்டு போட்டோ எடுத்து பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கு. ஆக்சுவலா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலே டிவைஸ் வந்து வார்ம் ஆகுதான். ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாட் எவர் ஐ ரிமெம்பர். I have S24 Ultra only for 6 months and sold it due to disappointment. ஓ வித்துட்டாரு. ஓகே, அப்போ ஓகே. அப்போ இப்போ என்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா,
இப்போ நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ்க்குள்ள ஒரு சிலருக்கு செட் ஆகும். அப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் நீங்க என்ன வாங்குனீங்களோ அதை வாங்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அது உங்களை திருப்திப்படுத்துதுன்னா அப்ப அவங்களையும் திருப்திப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஓகே, எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ, மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும்னா கௌதம் ப்ரோ சொன்ன மாதிரி Xiaomi தான் பத்தி ஃபாஸ்டஸ்ட் ஷட்டர். சரியா, அதுக்கப்புறம் தான் அந்த விவோ ஓப்பனா வரும். லோ லைட்டுக்கு பெரிய சென்சர் வேணும். அங்கேயும் வந்து 15 அல்ட்ரா நிஜமா ஸ்கோர் பண்ணிச்சு. ஆனா எல்லா நேரமும் நீங்க லோ லைட்ல தான் வீடியோ எடுப்பீங்களான்றது தான் என் கேள்வி. அப்படின்னா நம்ம சிசிடிவில வந்து பாத்தீங்கன்னா லோ லைட் வீடியோ எடுக்கிறதுக்கு ஐயர் இதோட இருக்கும். இல்ல நிஜமா நான் சும்மா கிண்டலுக்குலாம் சொல்லல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெட்டரா எடுக்குது. அப்போ அடுத்து வந்து என்ன தெரியுமா எதிர்பார்க்கலாம், இப்போ சப் ஊஃபர் வச்சிட்டானுங்க K20 இந்த K90 Pro Maxல, அதே தான் இங்க F8 அல்ட்ரால இருக்கு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நார்மலா லைட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் கேமராவை சுத்தி ஒரு டெக்கோ மாதிரி வச்சு அது ஃபுல்லா ஐஆர், நைட் டைம்ல ஐஆர் பளிச்சுன்னு அடிக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா வீடியோவால எடுக்க முடியும். எப்படி பண்ணலாம்ல, சிசிடிவி கான்செப்ட் தான். அது பண்ணலாம்ல. லோ லைட்ல வந்து எடுக்கிறதுக்காக நாங்க ஐஆர் இது போட்டிருக்கோம். நல்லா அது வந்து நீங்க ஐஆரோட ஸ்ட்ரென்த்தை கூட நீங்க மாத்தலாம் அப்படிலாம் சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், பண்ணலாம். ஒரு கான்செப்ட். அது இவங்க தான் யோசிக்கணும். ஆனா என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிவைஸ் வந்து இன்னும் திக்காகும், ஹெவி ஆகும், பிரைசிங்கு. அப்புறம் இந்த இமேஜ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, பொதுவாகவே சாம்சங்ல நாய்ஸ் இருக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ், அது வந்து Dimensity 7200 தான் ப்ராசரு. அந்த ஃபோன் வச்சே நான் வந்து S23 அல்ட்ரா அது பக்கத்துல கூட வரலன்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். ஏன்னா நான் S23 அல்ட்ரா வச்சிருந்தேன், அதில் 200 MP மோட்ல எடுக்கிறேன். இதுல ரெட்மிலயும் பார்த்தா 200 MP இருக்கு, அதுவும் சாம்சங் தான். 200 MP மோட்ல அதுல எடுக்கிறேன். அதுல எடுத்தா ஒரே மரத்தை தான் எடுக்கிறேன். ஜூம் பண்ணி போனா மரத்துல இருக்கிற அந்த ஸ்டெம்மோட பார்க்ல இருக்கக்கூடிய டீடைல் வந்து ரெட்மில தெரியுது, S23 அல்ட்ரால தெரியல. இது நான் போட்டிருப்பேன் அப்பயே. ஸோ இது வந்து சில விஷயங்கள் வந்து இப்படிதான் இருக்கு. அந்த போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம்ல ஒரு சில விஷயங்கள் மாறதான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அன்னைக்கே நான் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கு. இப்போ ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டே டு டே டாஸ்க்கு, பேட்டரி லைஃப், யூசபிலிட்டி, கஸ்டமைசேஷனு, இந்த மாதிரியான ஏரியால எனக்கு வந்து சாம்சங் ரெட்மியோட பெட்டரா இருந்தது ஒரு ஃபிளாக்ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பெக்ட்ல. பட் இதுவே யாராவது வந்து இப்போ நம்ம இன்னும் நிறைய இது ஒயர்லெஸ் ஆடியோ ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒயர்லெஸ் ஆடியோக்கு எனக்கு சாம்சங் செட்டே ஆகாது. Xiaomi, Poco அவங்களாம் நல்லா பண்றாங்க. அப்போ என்ன பண்றது, மறுபடியும் பாருங்க எங்க போக வேண்டியதா இருக்கு, வேற ஏதாவது பிராண்டுக்கு தான் போக வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான டிவைஸை நம்ம தான் ஒரு தேடணும். யாரோ ஒருத்தர் வந்துட்டு இப்போ சொல்லிட்டாங்கன்றதுக்காக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா பிசி அப்படின்னாலே எல்லாரும் இப்போ A2D சொல்லுவாங்க. அப்படின்னா A2D ஏதோ ஒரு பிசி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் அதை மட்டுமே வாங்குவீங்களா? என் கொஸ்டின் அதுதான். அப்படி மட்டுமே நீங்க வாங்குவீங்க அப்படின்னா எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு நீங்க அவரை நம்புறீங்க, அதனால நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லலாம். பட் நம்ம ஊருக்குள்ள எல்லாருமே 1 லட்ச ரூபாய்க்கு என்னென்ன பிசி பண்ணித்தாங்கன்றது ஒரு தடவை நீங்க செக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாகும். அதே தான் இங்கேயும். நீங்க 80,000 ஒரு ஃபோன் இல்லாட்டி 70,000 ஒரு ஃபோன் வாங்க போறீங்கன்னா 70,000 நீங்க என்னென்ன ஃபோன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு தடவை பார்க்க வேண்டியதா இருக்கும். சொல்ல போனா நான் ஒரு டாபிக் எடுத்து நீங்க பண்றதாவே இருந்தேன். இந்த நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நிறுத்திக்கிறேன். ஏன்னா அந்த டாபிக் வந்து கௌதம் ப்ரோ வரும்போது பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். என்னதுன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, 73,000க்கு வித்தவுட் ஆஃபர் நான் பேசுறேன். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, OnePlus இருக்கு, ரியல்மி இருக்கு, ஐக்கூ இருக்குன்னு இருப்போம். எல்லாருமே நல்ல ஃபோன் தான். ஆனா இப்ப என் கேள்வி என்னன்னா, எந்த விதமான கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாம பிளாட்டா S25 பிளஸும் இப்ப 75 தான். இப்போ S25 பிளஸ் ஒரு சூப்பர் காயின் யூஸ் பண்ணா 3000 டிஸ்கவுண்ட் இதுவரையா Flipkartல இருக்கு. சரி, ஏதோ ஒன்னு அது அப்ளை 1 சூப்பர் காயின் போட்டா 3000. சரி, ஓகே. 3 ஃபோன், இப்போ 4 ஃபோனும் ஒரே பிரைஸ்னே வைப்போம். 72K தான். சரியா, எல்லாமே ஒரே பிரைஸ்னு வச்சுப்போம். இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, OnePlus-ஆ, ரியல்மியா, இல்லாட்டி ஐக்கூவா, இல்லாட்டி சாம்சங்கா, இதான். இப்போ இதுல என்னன்னா, சாம்சங்ல 2K பேனல், ஐக்கூல 2K பேனல், ரியல்மில 2Kன்னு நினைக்கிறேன். ஆனா OnePlus மட்டும் தான் 1.5K, ஆனா 165 Hz யாருக்கு தேவைன்னு தெரியல. அடுத்து ரியல்மியும் சரி ஐக்கூவும் சரி 144 Hz எங்கன்னா சப்போர்ட்டட் கேம்ஸ்ல மட்டும் தான் வருமே தவிர, டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது 144 Hzல இருக்க போறது கிடையாது. 165 only for games, ஒரு 3-4 கேம் இருக்கு. அப்போ இங்க சாம்சங் என்ன பண்றான், எல்லா இடத்துலயும் 120 மாதிரி ஆயிடுது. அப்போ ரியாலிட்டி நம்ம யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 120க்கும் 144க்கும் நீங்க வித்தியாசத்தை கண்டுபிடிப்பீங்களான்னு கேட்டா அங்கேயும் மாட்டீங்க. அது நம்ம வந்து மேபி இந்த ஒரு கேம் பெஞ்ச் மார்க் மாதிரி ஏதாவது எடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்து FPS டிராப் ஆகிறத கண்டுபிடிக்க முடியும். எப்போ அது 90 கீழே போக ஆரம்பிக்குதோ அப்பதான் நீங்க வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தை பார்ப்பீங்க. எப்போ அது 60 கீழே போகுதோ நீங்க கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். சரியா, இதுதான் மேட்ரு. அப்போ அது 165ல இருக்கா இல்லாட்டி 120ல இருக்கான்னு கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் மேட்ரு. அப்ப என்ன ஆயிடுது, இந்த இடத்துல அது ரூல் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரூல் அவுட். இப்போ இந்த இடத்துல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க நீங்க டிசைட் பண்ணுங்க, நான் சொல்ல போறது இல்ல, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ வந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது
இந்த மூணுமே பிபிகே ஃபேமிலி. ஆமா மூணும் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்பதான் ஐக்கூக்கு வந்து இந்த ஆரிஜின் OS வழியா ஓரளவுக்கு உருப்படியா அந்த LHDC வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? LHDCக்கு நாமளே ஒரு வீடியோ போட்டுருப்போம், how to enable Bluetooth codec. அது பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு ஆப் மூலியமா இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து எனேபிள் பண்ணோம். சரியா? இந்த மாதிரி இருந்தது. அப்ப இந்த LHDC, LDAC, aptX இதை பேஸ் பண்ணியும் மாறுது. ஏன்னா இந்த aptX லாஸ்ட்லெஸ், aptX, எக்ஸ்பேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா Xiaomi ஃபிளாக்ஷிப்ல இருக்கு. ஆனா இப்ப இந்த எக்ஸ்பேனே எடுத்துக்கிட்டாலும் 15 அல்ட்ரால இருக்கு, 15ல இல்ல. ஆமா. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்களும் இருக்கு. அப்போ இது இப்போ ப்ளூடூத் ஆஸ்பெக்ட்ல அப்போ எதுல ஆடியோ பெட்டரா இருக்கும் அப்படின்னா இந்த நாள்ல எதுன்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா சொல்லுவேன் சாம்சங் ஆவரேஜா தான் இருக்கும். நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணி பழகிட்டா நமக்கு தெரியும். இப்போ அடுத்து சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது சாம்சங் 45 வாட், மீதி எல்லாரும் பாருங்க 120, 100 அப்படிதான் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களாம் தான் ஃபாஸ்ட், டவுட்டே இல்லை. அடுத்து சாம்சங் 4900 mAh, மத்த எல்லாருமே வந்து 7000. இப்போ இந்த 7000, 4900 இதுல வித்தியாசம் பார்த்தா நம்பர்ஸ்ல வித்தியாசம் இருக்கு. SOT-ல வித்தியாசம் இருக்கா அப்படின்னா 2 மணி நேரம் SOT வித்தியாசம் அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இது வந்து S25 Plus வந்து நிறைய பேருக்கு 6 to 8 hours வரைக்கும் வருது. அந்த போன்ஸ்ல என்ன ஆகுதுன்னா 8 to 12 hours வரைக்கும் கூட போகுது. அப்போ நான் இந்த இடத்துல இருக்கல மினிமம் மட்டும் எடுக்கிறேன். இதுல 8 hours, இதுல 6 hours. அப்போ இந்த 2 மணி நேரம் SOT டிஃபரன்ஸ் வருது. ஆனா பேட்டரி கெபாசிட்டி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2100 mAh வருது. அப்போ இந்த இடத்துல ஆப்டிமைசேஷன் யார் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. ஸோ அடுத்து என்னன்னா ரிலையபிலிட்டி ஃபேக்டர். இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நீங்க இந்த ஸ்மூத்னஸ் இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் பேசுறது அப்படின்னு வரும்போது எனக்கு என்னமோ இப்போ எப்படி ஆகிட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ரியல்மி யூஐயும் கலர் ஓஎஸும் ஆக்சிஜன் ஓஎஸும் சேம். ஆமா எல்லாமே ஒண்ணுதான். சேம் ஆர்ஜின் ஓஎஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாசா தான் இருக்கு. ஏன்னா ஆர்ஜின் ஓஎஸ் இதுக்கு முன்னாடி நான் 5 யூஸ் பண்ணிருக்கேன், எக்ஸ்டர்னல் அல்ட்ரா, அதுலயே நல்லா இருந்தது. இப்போ இதுல ஆர்ஜின் ஓஎஸ் 6 வந்துருச்சு. ஸோ அதனால ஐக்கூனும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். சாம்சங்ல நவ் பார் இந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட் காப்பி அடிச்சு வச்சுக்கிட்டு ஆர்ஜின் ஐலாண்ட், ஹைப்பர் ஐலாண்ட், லைவ் அலர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே இதுதான் கான்செப்ட் தான். சாம்சங் மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாம்சங்கும் காப்பி அடிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் இந்த பில் கான்செப்ட் கொண்டு வந்ததே யாருன்னு பார்த்தா ஸ்டாக் ஆண்ட்ராய்டுல நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போம். எதுல கஸ்டமர் ரோம்ல. அதை தவிர ஹானர்ல இருந்தது வியூ சீரிஸ்னு ஒன்று உண்டு. சைட்ல பஞ்சோல் வந்துச்சு. அந்த டைம்லயே வந்து பஞ்சோல் பக்கத்துல அழகா கொண்டு வந்து டைமர்லாம் ரன் ஆகும். அப்போ இது பழசுதான். இவன் வந்து நவ் பார்னு கொண்டு வந்திருக்கான். அந்த பில்லையும் யூஸ் பண்றான். ஹோம் ஸ்கிரீன்ல இருந்தா சைட்ல அந்த பில் இருக்கும். வெளியில போயிட்டு நவ் பார்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யூனிக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சாலும் சரி, குட் லாக் மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணணும், என் ஃபோன் துண்டா தெரியணும்னு நினைச்சீங்கனாலும் அந்த இடத்துல வந்து சிஸ்டம் லெவல்ல ஆல்ரெடி இன்டெகிரேட் ஆகி இருக்கக்கூடிய குட் லாக் மாடியூல் வச்சு சமாளிச்சிடலாம். இதுவே மத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா தேர்ட் பார்ட்டி லான்ச்சர் போட்டு அந்த யூனிக்னஸை கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது ஒரு ஃபேக்ட். அடுத்து பர்ஃபார்மன்ஸ். 8 எலிட்டுக்கும் 8 எலிட் Gen 5க்குமே பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வெறும் ஸ்பெக்லையும் அன்டூலையும் இருக்கலாம். ரியல் வேர்ல்டுல இருக்கா அதான் கேள்வி. அது நாட் நோட்டிசபிள் எல்லாரும் அதான் சொல்றாங்க. அது யாருமே அது மட்டும் இல்ல. இப்போ எல்லாருக்கும் கேள்வி என்னன்னா ஆல்ரெடி வந்து இந்த பிரைஸ் ஹைக் ஆனதுக்கு அப்புறம் வெறுத்து போய் நம்ம கமெண்ட்லயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு 8 எலிட் Gen 5 எல்லாம் கேட்டா நான் என்னென்ன பண்ண போறேன், என்ன டார்ச்சர் பண்றானுங்க, இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட் ஒரியான் கோர்ஸ் வந்து செகண்ட் ஜென் வந்துருச்சு, எப்படி பறக்குதா கிறுக்குதான்றாங்க. நான் ஏன் பறக்க போறேன், கையில கொடுத்தாம எனக்கு எதுக்கு இப்போ 75,000 ரூபாய்க்கு போன் அப்படின்ற விரக்திக்கும் போயிட்டாங்க. சோ இதையும் இந்த இடத்துல நான் ஸ்பாட் பண்றேன். நான் என்ன சொல்ல வரேன், இது எதுக்காகனா நான் சாம்சங் டிஃபெண்ட் பண்றதுக்கு சொல்ல போனா 8 எலிட் எதுக்குன்னு அடுத்த கேள்வி கேட்பேன். இன்னும் ஜோக்கா இருக்கும். ஏன்னா 8 Gen 2-வே இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இப்போ ஆர்ஜின் ஓஎஸ் வந்து ஐக்கூன் E9 ப்ரோக்கு வந்துருச்சு. அவன் அந்த யூசர்ஸ்லாம் ஆல்ரெடியே நல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ ஆர்ஜின் ஓஎஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஸ்மூத்தா இருக்கும், என்ஜாய் பண்ண போறாங்க. அப்போ வெல் கேப்பபிள் ஹார்ட்வேர் ஆல்ரெடி இருக்கிற ஹார்ட்வேரை வந்து நீங்க வந்து என்ன பண்றது இல்லைன்னா ஆப்டிமைஸ் பண்றதுக்கு மறந்துட்டு என்னென்னமோ அடுத்தடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. பேட்டரி கெபாசிட்டி என்னன்னா அடுத்து 10,000 வரப்போகுது. நம்ம அபிஷேக் போட்டுக்கிட்டு இருக்கான். 10,000 mAh வந்ததுன்னா 2 நாளைக்கு பேட்டரி நிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றா. டேய் என் வாட்சன் கிட்ட எல்லாம் 5,000 mAh கொடுத்தாலே 2 நாள் பேட்டரி நிக்குதுங்கிறான்டா. நீ என்னன்னா 10,000 mAh பண்ணாதான் 2 நாள் நிக்குன்ற மாதிரியான ஒரு நார்மலைஸ் ஆகுது இல்ல. ஆமா. இப்போ 10,000 mAh-னா தான் 2 நாள் 8,000 லான்ச் பண்ண போறான். அப்போ அடுத்து 10,000 வரப்போன்னு சொல்லுங்க. அதான் எனக்கு இது எப்படி இருக்குன்னா எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்றாங்க. நான் இப்போ திரும்பியும் அதான் ப்ரோ சொல்றேன். இப்போ 1 inch சென்சாரை நார்மலைஸ் பண்றதுனால ஏதாவது லாஸான்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் ஹைக் ஆகிறது உண்மை. கரெக்ட். ஆனா நமக்கு அட்வான்டேஜ் தான். ஆனா 1 inch சென்சார்ல நான் திரும்ப ஏஐ வச்சு பவுடர் தான் போடுவேன் அப்படின்னா எனக்கு வந்து வேஸ்ட் தானே. வேஸ்ட் தான். இதையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. ஸோ நான் இது எதுக்காக இப்போ சொல்ல வந்தேன்னா சில சமயங்களில் கொஞ்சம் பழைய ஃபோனு ஒர்த்தா ஃபீல் ஆக காரணம் என்ன அப்படின்னா புது ஃபோனு எல்லாத்தையும் ஹாஃப் பேக்டா கொடுக்குறனால தான். புது ஃபோனோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, தான் நம்ம குரூப்லேயே பிரதீப் இருக்கான், பிரதீப் துரை. அவனும் வந்து என்ன பண்ணான், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா S20 யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் வந்து S24 Plus போனான். அப்புறம் S24 Ultra போலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தான் எல்லாருக்கிட்டையுமே Xiaomi நம்ம குரூப்ல நிறைய பேர்கிட்ட இருக்கு, எல்லாம் போட்டோ எடுத்து வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. பார்த்தா 15 Ultra ஒன் செகண்ட்ஸ் மார்க்கெட்ல கிடைச்சது. இப்போ அதுக்கு மூவ் ஆயிட்டான். இப்போ சாம்சங்ல இருந்து 15 Ultra போனதுமே அவனுக்கு வந்து ஆல் பாஸான்னு கேட்டா இல்ல. அவன் என்ன தெரியுமா சொல்றான், கேமரால நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணனோ அது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு,
ஆனா யூஐல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, எனக்கு இது பழக டைம் எடுக்கும் போல அப்படின்னா. இதுதான் ப்ரோ காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸ் எப்பயுமே எல்லா டிவைஸ்லயும் அங்கங்க இருக்கு. இந்த காம்ப்ரமைஸை ஓவர் ஷேடோ பண்ற அளவுக்கு உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ற ஃபோன் தான் வின் ஆகுது. ஆமா. ஸோ பர்ஃபெக்ட் ஃபோன் எங்கேயுமே இல்லை. இதை தான் நான் வந்து காலகாலமா சொல்றேன். பர்ஃபெக்ட் ஃபோன் ஒன்று கிடையாது. ஆனா சிவபரணிக்கு இது பர்ஃபெக்ட் ஃபோனா அப்படின்றத நான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர குளோபலா எல்லா ஆடியன்ஸுக்கும் பர்ஃபெக்ட் ஃபோன் நான் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வந்து ஒரு இருக்கலே நச்சுக்கு மேக்ரோ கேமரா, நல்ல போர்ட்ரேட் செட்டப், நல்ல வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டியோட ஒரு ஃபோன் இருந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணுவேன், பவர் பேங்க் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் நல்லா பண்ணுமான்னு கேட்பேன். கரெக்ட். ஒருத்தர் என்ன தெரியுமா கேட்பாரு, இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பேட்டரி 2 நாள் நிக்கணும். இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, எனக்கு டிஸ்பிளே செம பிரைட்டா இருக்கணும் ப்ரோ, லோ லைட்ல யூஸ் பண்ணாலும், லோ லைட்ல அதாவது நைட் டைம்ல யூஸ் பண்ணாலும் கண் எரிய கூடாது ப்ரோ. அவரோட கண்டிஷன்ஸ் பாருங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி மாறும். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, ஒரு யூசருக்கும் இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்களோட கருத்துக்களை பதிவிடுவாங்க. இப்ப கேமராவை பத்தி ஒருத்தன் ரொம்ப எதிர்பார்த்து வரவன் வந்து 15 அல்ட்ராவை பத்தி பேச சொன்னா வானத்துக்கு பூமிக்கும் பேசுவான். பட் இதுலயே ஒருத்தர் திடீர்னு உள்ள கூப்பிட்டு வந்தோன்னு வைங்களேன், இப்போ போன் ஹீட் ஆகிறத பத்தி இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் பேச சொன்னா, 15 அல்ட்ரா யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு 50 போட்டோ எடுத்தேன், போன் ஹீட் ஆயிடுச்சு, கையில பிடிக்கும் போதே சூடா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப கேமராக்காவே ஒருத்தர் வாங்கியிருக்காருல, அவர் எப்படி தெரியுமா, சூடாகிறது தெரியும், தொட்டா போட்டோ 50வது போட்டோ நச்சுன்னு வந்ததுங்க அப்படின்னு. சோ அப்போ 2 பேரோட இன்ஃபர்மேஷனும் உண்மை. ஆனா இவருக்கு போட்டோ எடுக்கிறது தான் முக்கியம். 50வது போட்டோவே எனக்கு நல்லா வந்திருக்குங்கிறத தான் பாக்குறாரு தவிர போன் சூடாகிறத அவர் மறந்துடுறாரு. ரீசன் என்னன்னா, போட்டோக்காக தான் வாங்கினேன், என்ன திருப்திப்படுத்திச்சு. இன்னொருத்தர் எப்படின்னா, ஹீட் ஆக கூடாதுன்னு நினைச்சிருக்காரு, ஆனா ஹீட் ஆகுதுன்றனால 50வது போட்டோ எடுத்தேன், 50வது போட்டோ எடுத்தது கூட மேட்டர் இல்ல, அது என்ன வந்தா எனக்கு என்ன, ஆனா போன் சுடுது ப்ரோ அப்படின்னு. ஸோ அப்போ ஒவ்வொரு யூசருக்குமே அந்த ரெக்குவயர்மெண்ட் மாறுது, அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி டிவைஸோட ஸ்கோர்ஸ் மாறும். ஸோ அதனால தான் ரைட்டா. ஓகே, ஸோ சில விஷயங்கள் படிக்க முடியாமல் போகிறதுக்கு 1000 காரணங்கள் வந்துருது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நான் போட முடியுமா? எவ்வளோ பேர் வந்து கமெண்ட்ல என்னென்னலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, அதுக்கெல்லாம் பதில் போடுறன்ற பேரில் நானும் திட்ட முடியுமா எல்லாரையும்? நான் என்ன பண்றேன், நான் என்ன கஷ்டப்படுறேன்னு தெரியுமாயா, நான் என்னென்ன மாதிரியான நிலைமைக்குள்ளெல்லாம் போயிட்டு வரேன்னு உனக்கு தெரியுமாயா, நான் கேட்க முடியும் தெரியும். என்ன பண்றது. சரிங்க, ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாம். பாய்.